போர்ச்சுகல்ல 1979 ஏழை குடும்பத்துல பிறந்த மரியா கான்சைசாவோ அவங்க அம்மாவோட நிழல்ல வளர்றாங்க. அப்போ அவங்களுக்கு 2 வயது. இந்த 2 வயது குழந்தையோட அம்மாக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மரியா கிறிஸ்டினான்னு ஒரு பெண்மணி அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன் வராங்க. இந்த மரியா கிறிஸ்டினா ஆப்பிரிக்கால இருந்து போர்ச்சுகல் வந்து குடியேறின ஒரு அகதி. ஏற்கனவே 6 குழந்தைகளோட அம்மா. அது மட்டும் இல்லாம கிளீனர் வேலை செஞ்சு தன்னோட கஷ்டத்தை போக்கிட்டு இருக்க ஒரு கஷ்டப்படுற பெண்மணி. மரியா கிறிஸ்டினா மரியா கான்சைசோவோட அம்மா கிட்ட, நீங்க போய் உங்களுக்கு தேவையான வேலையை தேடிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் உங்க குழந்தைய என்னோட பொறுப்புல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 வயது குழந்தைய தன்னோட பொறுப்புல வச்சு பாத்துக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஊருக்கு வேலை தேடி போன மரியா கான்சைசாவோட அம்மா திரும்பி வரவே இல்லை. இதுக்கப்புறம் மரியா கிறிஸ்டினா மரியா கான்சைசாவோவை தன்னோட பொறுப்புல எடுத்துக்கிறாங்க. தன்னோட மற்ற குழந்தைகள் மாதிரியே இந்த குழந்தைகிட்டையும் தன்னோட அன்பையும் பரிவையும் செலுத்தி வளர்க்குறாங்க. இப்படியே 7 வருடங்கள் கடந்துருச்சு. அப்போ மரியா கான்சைசாவோக்கு 9 வயது. அந்த வயதுல மரியா கிறிஸ்டினாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மரியாவை மரியா கிறிஸ்டினாவோட மற்ற மகள்கள் பார்த்துக்கிறாங்க. அப்படியே மரியாக்கு 12 வயது ஆயிடுச்சு. 12 வயதுக்கு அப்புறம் அவங்களால ஸ்கூல் போக முடியல. தான் பெரியதா வளர்ந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை அவங்க மனசுக்குள்ள அதிகமா இருந்தது. ஆனா இவங்கள சுத்தி இருந்த மற்றவங்க கிட்ட இவங்களும் இவங்க வளர்ப்பு தாய் மாதிரி ஒரு டாய்லெட் கிளீனரா தான் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தாண்டி எதுவுமே கிடையாது. எப்போ கான்சைசாவோக்கு 18 வயதாகுதோ அவங்க சுவிட்சர்லாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க. ஆனால் அங்கே டாய்லெட் கிளீனிங் வேலை தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க இங்கிலாந்து போகிறாங்க. அங்கே சுத்தமாக இங்கிலீஷ் பேச தெரியாத இவங்க பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் பேச கற்றுக்குறாங்க. அங்கேயும் டாய்லெட் கிளீனிங், பாத்திரம் கழுவுற வேலை, இந்த மாதிரி வேலைங்களை பார்த்துட்டு வராங்க. தன்னோட செலவுக்காக பகலும் இரவும் வார இறுதியில் கூட இவங்க கிளீனிங் வேலையை பார்த்துட்டு வராங்க. என்னடா வாழ்க்கை இப்படியே போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த கான்சைசாவோக்கு எமிரேட் ஏர்லைனில் ஏர் ஹோஸ்டர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது தெரிய வந்தது. அவங்களோட எஜுகேஷன் வெறும் 5ஆம் கிளாஸ் மட்டும்தான். ஆனால் ஏர் ஹோஸ்டர் பணிக்கு 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கூட இருந்தது. தனக்கு இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுற தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த கான்சைசாவோ ஏர் ஹோஸ்டர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அவங்கள மாதிரியே மேக்கப் போட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு போகிறாங்க. 100 பேருக்கு மேலே பெண்கள் இதில் கலந்துருந்தாங்க. ஆனால் 2 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதில் ஒருத்தர் மரியா கான்சைசாவோ. ஃப்ளைட் அட்டண்டண்ட்டாக மாறின மரியாவுக்கு இப்போ பாத்ரூம் கழுவுற வேலை கிடையாது. இப்போ அவங்க காஃபி, டீ, டிஃபன் கொடுக்குற வேலை. அது மட்டும் இல்லாமல் தன்னால் நினச்ச மாதிரி நிறைய இடங்களை சுற்றி பார்க்க முடியுதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு மனசு ரொம்ப மனநிறைவாகவே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க மரியாவோட வாழ்க்கையில் ஒரு நாள் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஏரோப்ளேன் பங்களாதேஷில் இருக்க டாக்கால நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. விமானம் கிளம்புறதுக்கு 1 நாள் ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு கிளம்புனாங்க மரியா. அப்போ அவங்க பார்த்த காட்சியெல்லாம் அவங்கள ரொம்ப அதிர வச்சிருச்சு. டாக்கால கிட்டத்தட்ட 50,000 குடிசை பகுதிகள் இருந்தன. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பரம ஏழைகளாக இருந்தாங்க. தெருவில் நடந்து போனப்போ அங்கே இருந்த முதியவர்களையும் பசியில் வாடுற குழந்தைகளையும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மரியா. வீடு வீடாக போனாங்க. இந்த மாதிரி 101 குடும்பத்தை அன்னைக்கு ஒரு நாளில் சந்திச்சாங்க மரியா. அந்த 101 குடும்பத்தில் இருந்த தாய்மார்களை சந்திச்சு, நான் உங்களோட குழந்தைகளை 600 குழந்தைகளை வறுமையிலேருந்து வெளியில் மீட்டு எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிற ப்ராமிஸை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க மரியா. ப்ராமிஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரே தவிர அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா கொஞ்சம் கூட மரியாக்கு கிடையாது. ஆனால் அவங்க மனசில் ஒன்று மட்டும் அழுத்தமாக தெரிஞ்சது. எப்படி மரியா கிறிஸ்டினா அப்படிங்கிற அந்த அகதி பெண் 6 குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண்ணால் 7ஆவதா தன்னை வளர்க்க முடிந்ததோ அதே மாதிரி இந்த பங்களாதேஷ் குழந்தைகளை தன்னால் மீட்டு எடுத்துட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத மனமாற நம்பினாரு. முதல்ல கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃப்ளைட் அட்டண்டன்ஸாக அவங்க பண்ணுற அந்த வேலையும் விடலை. அவங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட, பைலட்ஸ் கிட்ட, அவங்களுக்கு தெரிஞ்ச விஐபிஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிதிகளை திரட்டுறாங்க. நாளடைவில் 38 குழந்தைகள் 600 குழந்தைகளாக மாறினாங்க. அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கு தன்னோட வளர்ப்பு தாயோட பேரவை வைக்கிறாங்க, மரியா கிறிஸ்டினா ஃபவுண்டேஷன் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல மரியா கான்சைசாவோ தன்னோட ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் வேலையும் விட்டுறாங்க.
இப்படி 2005ல் ஸ்டார்ட் பண்ண இவங்களோட மிஷன் 2008 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2008ல் உலக அளவில் எக்கனாமியில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. அந்த டைம்ல இவங்களுக்கு வந்துட்டு இருந்த நிதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு மொத்தமா ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை பத்தின கவலை ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைங்கள ஒருவேளை பார்த்துக்க முடியாம போயிருச்சுன்னா ஆண் குழந்தைகள் வேலைக்கு போக வேண்டியது வரும், பசியில வாட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளை 10-11 வயசுலயே அவங்கள விட 2-3 மடங்கு வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா தான் ஏதாவது பெருசா பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அவங்க இன்டர்நெட்ல தான் நிறைய நிதி திரட்டணும், சீக்கிரம் திரட்டணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்கு கூகுள் சொல்லிச்சு செலிபிரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதுங்க. இவங்களும் அதை கூட விடல, செலிபிரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதுனாங்க. ஆனா எந்த பயனும் இல்லாதனால அதுக்கப்புறம் கூகுள் சொல்லிச்சு நீ உலக அளவுல பெரிய கவனம் பெற அளவுக்கு ஏதாவது பண்ணணும், அப்பதான் போதுமான நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட மரியாவோட சாதனை அங்கதான் ஆரம்பமானது. இப்போ மரியாவுக்கு ஒரு செய்தி வருது. இங்கிலாந்துல இருக்கிற விளையாட்டு வீரர்கள் ஒரு குழுவா நார்த் போலுக்கு போறாங்க. அங்க போயிட்டா 2 மில்லியன் பவுண்ட் கிடைக்கும். இதை கேட்ட மரியா இது நல்ல அமௌண்ட் ஆச்சு, இது எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மரியா ஒரு அத்லெட் கிடையாது, ஸ்கூல் படிப்பை முடிச்சவங்க கிடையாது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அத்லெட்ஸ் பிறக்கிறப்ப அத்லெட்ஸா பிறக்கிறது இல்ல, அவங்கள அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. 4 மாசம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க மரியா. குளிரையும் பனியையும் தாண்டி நார்த் போல் போய் ரீச் ஆகுறாங்க. நார்த் போல் போன ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசிய பெண்மணி அப்படிங்கிற பட்டம். அங்க 2 மில்லியன் பவுண்ட்ஸ் கிடைக்கல. அவங்க ஃபவுண்டேஷன்ல இருக்கிற 5 குழந்தைகளோட படிப்பை முடிக்கிற வரைக்கும் படிப்பு செலவை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது. இப்போ 5 குழந்தைகள் சரி, மீதம் இருக்கிற 595 குழந்தைகளை என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. இப்போ 2012 இவங்க மறுபடியும் கூகுள்கிட்ட கேக்குறாங்க என்ன பண்றதுன்னு. கூகுள் சொல்லிச்சு எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறினீங்கன்னா உங்களுக்கு நல்ல டாலர் கிடைக்கும். இது கேட்டதுக்கு அப்புறம் தான் மலை ஏறுற ஒரு அத்லட்டா இல்லாட்டினாலும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வருஷத்துல டெய்லியும் 6 மணி நேரம் ட்ரைனிங்ல செலவிடுறாங்க. இவங்க எவரெஸ்ட் ஏறுற காம்படிஷன்ல கலந்துக்க போறதை கேள்விப்பட்ட போர்ச்சுகல் கவர்மெண்ட் நீ ஒரு ப்ரொஃபஷனலான மலை ஏறுற பெண் கிடையாது, அதனால கலந்துக்காத, ஒருவேளை அங்க யாராவது இறந்துட்டா இதுக்கப்புறம் வர்ற போட்டிகள் பாதிக்கப்படும், நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு வந்துடும், தயவு செஞ்சு இதுல கலந்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அதை காதுல வாங்கிக்கல. 2013ல் எவரெஸ்ட் ஏறுற போட்டியில கலந்துக்கிறாங்க. உச்சியையும் போய் அடையிறாங்க. உச்சி அடைந்த மற்ற போட்டியாளர்கள் தன்னோட குடும்பத்துக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா மரியாக்கு அப்போதைக்கு அவங்களோட ட்ரெயினரை தவிர யாரும் இல்லை. இப்போ அவங்க எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியை அடைஞ்ச முதல் போர்ச்சுகீஸ் பெண்மணி அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கினாங்க. ஆனா இங்கேயும் அவங்க நினைச்ச மாதிரி ஃபண்ட் எதுவும் கிடைக்கல. இப்போ திரும்பி போன அவங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு செலவை ஏத்துக்க முடியல. அந்த 600 குழந்தைகளையும் மறுபடியும் அவங்க ஸ்லம்முக்கு அனுப்ப வேண்டியதாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபவுண்டேஷன்ல வேலை செஞ்ச அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கும் வேலை போயிருச்சு. சொல்ல போனா இவங்களோட செலவுக்கு கூட இவங்க கிட்ட பணம் இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத இவங்க யோசிச்சாங்க. இல்ல நம்ம செய்யறது பத்தாது, இதை விட பெருசா பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் பண்றாங்க. இப்போ யாரோ இவங்க கிட்ட சொல்றாங்க நீ மாரத்தான் போ, அப்போ வேர்ல்டுல இருக்கிற எல்லாத்தோட கவனமும் உன் பக்கம் திரும்பும், அப்போ நீ நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் மாரத்தான் போட்டிகள்ல கலந்து கொள்றாங்க. உலக அளவுல நிறைய விளையாட்டு ரசிகர்களும் இவங்களுக்கு கிடைச்சாங்க. 6 வாரங்கள்ல 7 கண்டங்கள்ல நடந்த 7 மாரத்தான் போட்டிகள்லயும் கலந்துக்கிறாங்க. இவங்க இத பண்ணியும் ஒரு மீடியால கூட இவங்களை பத்தி எழுதுறதுக்கு முன் வரல. ஆனா மீடியா வரைக்கும் போகணும்னா இங்கிலீஷ் கால்வாயில நம்ம ஸ்விம் பண்ணணும், அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷ் கால்வாய் 34 கிலோமீட்டர். இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிற இவங்களுக்கு தனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்கிற உண்மையா மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினரோட உதவியோட ஸ்விம்மிங் பழகுறாங்க. சின்ன சின்ன போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. இங்கிலீஷ் கால்வாயில நீச்சல் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு வருஷம் கடுமையான ட்ரைனிங்க்கு அப்புறம் இங்கிலீஷ் கால்வாயில ஸ்விம் பண்ற போட்டி ஆரம்பமாகுது. 7 மணி நேரம் நீச்சல் அடிச்சு பாதி கால்வாயை அடைஞ்சிட்டாங்க. இன்னும் பாதிதான். எப்படியும் இதை கடந்து தனக்கு தேவையான நிதி நம்ம தட்டிடுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நீச்சல் அடிச்சிட்டு இருந்த இவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்தது.
கடலோட மற்ற பகுதியில புயல் உருவாகி இருக்கு. இதனால இந்த போட்டிய பாதியில நிறுத்துறோம் அப்படிங்கிற செய்தி வந்தது. ஏற்கனவே அந்த குழந்தைகள் படிச்சிட்டு இருந்த ஸ்கூலுக்கு இவங்க நிறைய பணம் கட்ட வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு நோட்டீஸ் கூட அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. கட்டலைன்னா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளை மறுபடியும் 2வது தடவையா தெருவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கஷ்டம் இவங்கள உள்ள உறுத்துச்சு. இதெல்லாம் நினைச்சு மரியா பயங்கரமா அலறாங்க. இவ்வளோ வருத்தத்தோட வீட்டுக்கு வந்த மரியா தன்னோட சோஷியல் மீடியாவை செக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த போட்டியில அவங்க கலந்துட்டு இருந்த அந்த 7 மணி நேரத்துக்குள்ள 500 ஃபாலோவர்ஸ் 12,000 ஃபாலோவர்ஸா மாறினாங்க. மரியா எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நல்ல மக்கள் இவங்க அந்த ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமும் மரியா விடல. என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாருங்க. இது வரைக்கும் 10 கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அதை விட பெரிய சாதனை ஒண்ணு இருக்கு. இவங்க வறுமையில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த 600 குழந்தைகள்ல இன்னைக்கு பட்டதாரியா இருக்காங்க, கெமிக்கல் இன்ஜினியர், டாக்டர் ஆயிருக்காங்க. அதை விட வெளிநாடு போய் படிக்கிறாங்க. பங்களாதேஷ்ல டாக்கால இருந்து ஸ்லம் ஏரியால வாழ்ந்துட்டு வந்த இந்த குழந்தைகளோட தலையெழுத்தை மாத்தணும்னு நினைச்சாங்க மரியா. ஆனா அவங்களோட தலையெழுத்தும் மாறிடுச்சு. ஒரு டாய்லெட் கிளீனரா இருந்த இவங்க இன்னைக்கு 10 கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த 600 குழந்தைகளோட அம்மாக்கு அவங்க செய்து கொடுத்த அந்த சத்தியம் மட்டும்தான். இப்போ மரியாக்கு வயது 45க்கும் மேல். இன்னமும் அவர் கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்ம குறிக்கோள் பெருசா இருந்துச்சுன்னா, அது நல்லா இருந்துச்சுன்னா இந்த உலகமே நமக்காக செயல்படும். தடைகள் எதுவுமே வெளியில இல்லை, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிறது சாதாரணமான சக்தி இல்லைங்க, அசாதாரணமா நினைக்கிற விஷயங்களை செஞ்சு முடிக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு. முக்கியமா பெண்களே, பெண்ணுக்கு நல்ல குறிக்கோளும் தைரியமும் இருந்துச்சுன்னா அந்த கடவுளை இறங்கி வந்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டம் வரைஞ்சுக்காதீங்க. உங்களை யாருமே பிடிச்சி வைக்கல. மரியா கான்சைஸோட லைஃப் ஸ்டோரி எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் இருக்க யாருக்காவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தன்னம்பிக்கையை தவிர மரியா கான்சைஸேவுக்கு எதுவுமே கிடையாது. அப்பா, அம்மா, பணம், பேக்ரவுண்ட், ஐடென்டிட்டி, தங்குறதுக்கு இடம் எதுவுமே கிடையாது. அவங்கனால இவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருனாலையும் எல்லாமே சாதிக்க முடியும். இது உங்களோட சுதா பழனிசாமி. நன்றி.